அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் கொண்டாட்டங்கள் சம்பந்தமாக இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் நீதிபதி முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ 2 தரப்பையும் கேட்ட நீதியரசர் ஒரு 4 டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஒன்று, தனியார் இடங்களில் ராமநாமம் ஜெபம் சொல்கிறதுக்கோ அன்னதானமோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எந்த அனுமதியும் யார்கிட்டையும் யாரும் வாங்க வேண்டாம். 2, அந்த மாதிரி தனியார் இடங்களில் உதாரணத்துக்கு கல்யாண மண்டபங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட்டம் அதிகமாகி ரோட்டுக்கு கூட்டம் வந்ததுன்னா போலீஸ் டிராஃபிக்கை மட்டும் ஒழுங்குபடுத்தணும், வேற எந்த தடையும் பண்ண முடியாது. அதையே 2, தனியார் கோவில்களுக்கும் இது பொருந்தும், யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டாம். அடுத்ததாக HRNCE கோயில்களில் அந்த அதிகாரிகிட்ட மட்டும் தகவல் சொல்லிட்டு அவர் கொடுக்கக்கூடிய நியாயமான நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டு நம்ம தொடர்ந்து செய்ய முடியும், எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம், அதிகாரி தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் நேரடி ஒளிபரப்பை எல்லா இடத்துலையும் பண்ணலாம், அதுக்கு யாரும் தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சில இடங்களில் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே தடை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடங்களில் நியாயமான நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீதியரசர் உத்தரவுல சொல்லியிருக்கு.